எபிசோட் ஆஃப் 3 நவராத்திரி ஃபெஸ்டிவல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாகர்கோயில் ஃபேமஸ் முந்திரி கொத்து. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சன்மிகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் சுடு பண்ணி 1 கப் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டி தனியாக ஆற வச்சுடுங்க. இப்போ வறுத்து வச்ச பச்சை பயிறு ஏலக்காவையும் ஒரு 80 to 90% நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை. அரைச்ச பச்சை பயிறு மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்ச வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கையில் எடுத்து நல்லா பிடிக்கிற பதம் வர வரைக்கும் வெள்ளை கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி. இந்த அளவுக்கு மாவு ரெடியானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை 3 சேர்த்து இந்த மாதிரி இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான ஆயிலில் ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி போட்டுக்கலாம். 3 இல்லைனா 4 உங்களோட உருண்டை சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்வேத்தியம் பிரசாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நவராத்திரி ஃபெஸ்டிவல் சீரீஸில் நெய்வேத்தியம் பிரசாதத்துக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்.